السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من سعادة ابن آدم ثلاثة ومن شقوة ابن آدم ثلاثة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நபிமொழி அஹ்மத் எனும் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: மின் சஆதத்தி இப்னி ஆதம ஸலாஸத்துன். ஆதமுடைய மகன், அவனுடைய நற்பாக்கியங்கள் ஸலாஸத்துன், மூன்றாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது வமின் ஷக்வத்தி இப்னி ஆதம ஸலாஸத்துன், ஆதமுடைய மகனுக்கு, மனிதனுக்கு மூன்று துர்பாக்கியங்களும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப மூன்று நற்பாக்கியங்களும் அவனுக்கு கிடைக்கிறது, மூன்று விதமான துர்பாக்கியங்களும் அவனுக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: மின் சஆதத்தி இப்னி ஆதம, ஆதமுடைய மகனுக்கு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்பாக்கியங்கள் என்னவென்றால் அல் மர்அத்து ஸாலிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முதலாவது நற்பாக்கியம் சாலிகான மனைவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இரண்டாவது வல் மஸ்கனு ஸாலிஹு, நல்ல வீடு, சாலிகான வீடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவது வல் மர்கபு ஸாலிஹு, சாலிகான வாகனம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப ஆதமுடைய அந்த மகனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அமையக்கூடிய மிக மிக முக்கியமான நற்பாக்கியங்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று நற்பாக்கியங்களை குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணங்காசுகளை, சொத்து சுகங்களை, தோப்பு துறவுகளை, பங்களாக்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிக மிக முக்கியமான நற்பாக்கியம் என்று குறிப்பிடவில்லை. அப்ப ஆதமுடைய மகனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிக மிக உயர்ந்த நற்பாக்கியங்கள் என்று சொன்னால், முதலனது சாலிகான மனைவி, நல்ல மனைவி வாய்த்திருக்க வேண்டும். இதுதான் சிறந்த பாக்கியம். இரண்டாவது, நல்ல வீடு அமைந்திருக்க வேண்டும். இது மிக மிக உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. மூன்றாவது, நல்ல வாகனமும் அமைந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய தொடரில் சொல்லுகின்ற பொழுது, ஒமின் ஷக்வத்தி பினி ஆதம, ஆதமுடைய மகனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அதுவும் மூன்றாக இருக்கிறது. அது என்ன துர்பாக்கியம் அப்படின்னா, அல் மர்அத்து ஸூஉ, கெட்ட மனைவி. கெட்ட மனைவி அமைவது அவனுக்கு துர்பாக்கியமாக இருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, வல் மஸ்கனு ஸூ, இரண்டாவது கெட்ட வீடு அமைவது, இதுவும் அவனுக்கு துர்பாக்கியமாக இருக்கிறது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, வல் மர்கபு ஸூஉ, கெட்ட வாகனம் அமைவது. அப்ப கெட்ட மனைவி இருந்தால் அவன் துர்பாக்கியசாலி, கெட்ட வீடு இருந்தால் அவன் துர்பாக்கியசாலி, கெட்ட வாகனம் அமைந்தால் அவன் துர்பாக்கியசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுவும் அஹ்மதுல, இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு செய்தியாக, ஒரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அர்பஉம் மினஸ் ஸஆதா, நற்பாக்கியங்கள், சீதவித்தனமான பாக்கியங்கள், அது என்ன அப்படின்னா நான்காக இருக்கிறது. முந்தைய ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாக சொன்னார்கள். இந்த செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காக பதிவு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களிலேயே மிகவும் உயர்வான, உயர்தரமான, மகிழ்ச்சி தரக்கூடிய நான்கு நற்பாக்கியங்கள் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுறாங்க. ஒன்று, அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி வாய்ப்பது. இரண்டாவது, வல் மஸ்கனுல் வாசிஉ, விசாலமான வீடு அமைவது. முந்தைய நபிமொழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிகான வீடு, நல்ல வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வல் மஸ்கனுல் வாசிஉ, விசாலமான வீடு இருப்பது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல் ஜாரு சாலிஹு, நம்ம வீடு நல்ல வீடு இருந்தா போதாது, பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன் அவன் நல்லவனா இருக்கணும். நீ நல்லவனா இருக்கிற, தொழுகையாளியா இருக்கிற, ஏத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்தாம்னா அப்ப இந்த உலக வாழ்க்கை, உனது வீட்டு வாழ்க்கை அதுவே நரகமாக மாறிவிடுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அப்ப மூன்றாவது நற்பாக்கியம் வல் ஜாரு சாலிஹு, அண்டை வீட்டுக்காரன் நல்ல வீட்டுக்காரனாக அமைவது. நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வல் மர்கபுல் ஹனீவு, மகிழ்ச்சி தரக்கூடிய வாகனம். அதாவது அல்லாஹ்வுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வாகனம், அல்லாஹ்வுடைய நினைப்பை மறக்கடிக்கக்கூடிய வாகனம் அல்ல, மகிழ்ச்சி தரக்கூடிய வாகனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்கிறாங்க. அர்பஉம் மினஸ் ஸகாபா, அப்ப நான்கு துர்பாக்கியங்கள் இருக்கிறது.
அது என்ன அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அல் ஜார் சூ, ஒன்று கெட்ட அண்டை வீட்டுக்காரன் அமைவது இருந்தா இந்த உலக வாழ்க்கை நரக வாழ்க்கையா மாறிடும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வல் மர்அத்து சூ, கெட்ட மனைவி அமைவது வாழ்க்கையே வம்பா பெயரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வல் மஸ்கனுல் லையிகு, நெருக்கடியான வீடு அமைவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நான்காவது வல் மர்கபு சூ, கெட்ட வாகனம் அமைவது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கை பட்டியலிடுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ், மூன்றாவது ஒரு ஹதீஸ், அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களிலேயே மிகவும் உயர்தரமான முதன்மையான அந்த நற்பாக்கியங்கள் மூன்றாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த துர்பாக்கியங்கள் மூன்றாக இருக்கிறது. அப்ப மூன்று நற்பாக்கியங்கள் என்ன அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் மர்அத்து தராகா தோஜிபுக்க, முதல் நற்பாக்கியம் அது என்ன அப்படின்னா ஓ மனைவி, அவளை நீ காணுகின்ற பொழுது அவள் உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். நல்ல கவனிச்சுக்கிடணும். நல்ல மனைவியை அமைகிறது பிரச்சனை இல்ல, நாம் அவளை பார்க்கின்ற பொழுது நமக்கு அவள் கண்குளிர்ச்சியை தர வேண்டும், நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். இதான் உயர்ந்த பாக்கியம். நாம போன பிறகு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் அழுதுச்சுன்னா அந்த வாழ்க்கை உருப்படவே உருப்படாது, அந்த தாம்பத்தியம் இனிக்கவே இனிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ அவளை காணுகின்ற பொழுது அவள் வறுமையில் இருந்தாலும் சரி, அவள் சோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவர் நிதானத்தில் இருந்தாலும் சரி, நிதானம் தவறியவளாக இருந்தாலும் சரி, பல சோதனைகளை அவள் கடந்து உன்னை அவள் மகிழ்விக்க வேண்டாம். இது ஒரு உயர்ந்த பாக்கியம், முதல் பாக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வ தகீபு ஃபதமனுஹா அலா நஃப்ஸிஹா வ மாலிக, நீ கண்காணாத இடத்துக்கு போயிருக்கிற, அவளை விட்டு நீ மறைந்து விட்டாய், அல்லது வெளியே போயிருக்கிற, வெளியூருக்கு போயிருக்கிற, அல்லது வெளிநாட்டுக்கு போயிருக்கிற, இப்படி நீ சென்றால் உனக்கு அவள் அபயம் தர வேண்டும். நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், எந்த ஒரு பயமும் இல்லை, உனக்கு அவள் பயத்தை தரக்கூடாது. எதை தரணும்? அபயத்தை தர வேண்டும். அவள் சாந்தத்தை தர வேண்டும். எந்த விஷயத்தில? தன்னுடைய விஷயத்தில தான் வழி தவற மாட்டேன் என்று அவள் வழி தவறவே கூடாது. அவள் கற்பை பாதுகாக்க வேண்டாம், உனது சொத்தை பாதுகாக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், நீ வெளியூருக்கு போகும் பொழுது அவ இங்க கூத்தடிச்சா அப்படின்னா அது உனக்கு துர்பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், நீ அவளை விட்டு மறைந்து விட்டால், கண்காணாத இடத்திற்கு சென்று விட்டால் நீ எப்படி இருப்ப? அபயம் தரக்கூடிய மனுஷனா இருப்ப, பயமே உனக்கு இருக்காது. என் மனைவி நல்லவா, அவள் கற்பு விஷயத்தில் பாதுகாப்பால், நம்பிக்கை தருவாள் உனக்கு, அவநம்பிக்கையை தரமாட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதோடு மாத்திரமல்ல, உன் அனுமதியின்றி உனது சொத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாள், நம்பிக்கையா இருப்பா, நம்பிக்கை துரோகியாக மாற மாட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயத்தை சொல்றாங்க. நீ பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சி தருவா, நீ மறைமுகமாக சென்று விட்டால் இரண்டாவது அவள் தமது கற்பையும் பாதுகாப்பாள், மூன்றாவது உனது சொத்தையும் பாதுகாப்பாள். இதான் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியம். இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம்? மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கிறோம். அந்த மனைவி
அவள் அவநம்பிக்கையாக நடந்து விட்டால், அவள் துரோகியாக நடந்து விட்டால் உலக லயிக்குமா? தாம்பத்திய வாழ்க்கை இனிக்குமா? கண்ணியமிக்கவர்களே, இதை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மிக மிக முக்கியமான இந்த 3 பாக்கியங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா இந்த உலகமே சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்த கட்டமாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த 3 துர்பாக்கியங்கள் அது என்ன அப்படின்னா, உனக்கு வரக்கூடிய, உனக்கு கிடைக்கக்கூடிய வாகனம், அந்த வாகனத்தில் வச்சு ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போக முடியாது, பள்ளிவாசலுக்கு போக முடியாது, அப்ப தொழுகைக்கு போக முடியாது, உறவுக்காரர்களை பார்க்க முடியாது, ஒரு காசுக்கும் ஆவாது. இப்படிப்பட்ட ஒரு வாகனம் உனக்கு கிடைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அப்ப அது துர்பாக்கியம். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப 3 நற்பாக்கியங்களையும் 3 துர்பாக்கியங்களையும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படி இந்த 3 விதமான இந்த ஹதீஸ் வருகிறது. நல்ல மனைவி, நல்ல மனைவி என்றால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசுகின்ற பொழுது ஃபஸ்ஸாலிஹாத்து கானித்தாத்துன், நல்ல மனைவி என்பவள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவள், இறைவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பாள், கட்டிய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பாள். இதான் நல்ல மனைவி. அல்லாஹ் உதாரணத்தை அல் குர்ஆன்ல சூரத்துன் நிசாவல சொல்லி காட்டுறான். ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? லில் கைபி என்று சொன்னால் மறைவானது என்று பொருள். மறைவானதுன்னா மறைவிடத்தை பாதுகாப்பால் என்று அர்த்தம். அப்ப ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தமது மறைவிடத்தை பாதுகாப்பால். இது இப்படி ஒரு அர்த்தம் வைக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். கைப் அப்படின்னா கணவன் மறைந்த பிறகும், கணவன் இருக்கும்போது ஒழுக்கமா அப்படியே சந்தோஷமா இருக்கிறது, அவன் போன பிறகு அலங்கோலமா போறது, அப்படி இருக்க மாட்டா. அப்ப ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், கணவன் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் மறைவாக சென்ற பொழுதும் இவள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பாக இருப்பாள். இப்படி 2 அர்த்தம் வைக்கலாம். அப்ப இவள் தான் உண்மையான மனைவி என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவள் தான் நல்ல மனைவி என்று சொல்லி காட்டுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த நல்ல மனைவி என்பவள் பார்வையை கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்துவாள். நீ ஆணையிட்டால் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பாள். அவள் தமது கற்பை பாதுகாப்பாள். அவள் உனக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கையாக இருப்பாள். அப்ப இவள் தான் உண்மையான மனைவி என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனைவி ஒரு மனுஷனுக்கு அமைந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே இதுதான் சிறந்த பாக்கியம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனைவி எல்லா விதத்திலும் கணவனுக்கு துரோகம் செய்யாமல், கணவனுடைய நம்பிக்கையை பெற்று தனது கற்பையும் பாதுகாத்து கணவனுடைய சொத்தையும் பாதுகாத்து இப்படி வாய்க்கக்கூடிய மனைவிதான் அல் மர்அத்து சாலிஹா, சாலிகான மனைவி என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. 2வது நற்பாக்கியம் என்ன அப்படின்னா, விசாலமான வீடு. இந்த விசாலமான வீடு என்று சொன்னால் ஹதீஸ்கள்ல நாம பார்க்கின்ற பொழுது கசீரத்துல் மராஃபிக், அதிகமான வசதி வாய்ப்புகளை அந்த வீடு பெற்றிருக்க வேண்டும் என்று எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடுன்னு இருந்துச்சு அப்படின்னா குளியலறை இருக்க வேண்டும், கழிப்பறை இருக்க வேண்டும், மின்சாரம் இருக்க வேண்டும், சமையல் அறை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வீடு அமைய வேண்டும். விசாலமானதாக இருக்க வேண்டும். ஏன் விசாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது?
உன்னை தேடி விருந்தினர்கள் வருவார்கள். எங்க தங்குவான்? உனது பெற்றோர்கள் வருவார்கள். எங்கே தங்குவார்கள்? உனது உற்சார் உறவினர்கள் வருவார்கள். எங்கே தங்குவார்கள்? அப்ப கண்ணியமிக்கவர்களே, வீடு விசாலமாக இருப்பது தப்பு அல்ல. ஆனால் எப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறதோ அப்படி இருக்க வேண்டாம். ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தன் வீடை கட்டுறான், 10 மாடி கட்டுறான், 100 டாய்லெட்டு, அப்ப சமையல் அறையை பார்த்தா 10. இது இஸ்லாத்துல கூடாது. உனக்கென்று நீ வீட்டை அமைக்கின்ற பொழுது அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கும் உனது குடும்பத்தாருக்கும், உன்னை நாடி தேடி வருவோருக்கும், விருந்தாளிகளுக்கும் இடம் தரக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இப்படிப்பட்ட அந்த வீடு அமைவது அதுவும் பாக்கியம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மூன்றாவது, நல்ல அண்டை வீட்டுக்காரன். அண்டை வீட்டுக்காரன் இருக்கணும். முஸ்லிமா இருந்தா இன்னும் கூடுதல் சிறப்பு. நல்லவனாக இருந்தால், முஸ்லிமாக இருந்து அப்போ உனக்கு கெடுதல் செய்யாதவனாக இருந்தால் எவ்வளவு சிறப்பானது. வீடை கட்டியிருப்பான் கோடிக்கணக்கில். ஏத்த வீட்டுக்காரன் பார்த்தா குடிச்சிட்டு சண்டை போடுவான். வாழ்க்கை ஏண்டா வீடை கட்டணும், இந்த தெருவில் வந்து இந்த ஏரியால ஏண்டா வசிக்கணும் என்று எவ்வளவு நொந்து போவார்கள் தெரியுமா? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நல்ல அண்டை வீட்டுக்காரன் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், உனக்கு நோவினை தராதவனாக இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, உனக்கு நன்மைகளை சேர்ப்பவனாக இருக்க வேண்டும். சில பேர், சில பொம்பளைகளை பார்க்கிறோம், இந்த வீடெல்லாம் கூட்டி எல்லா கண்ட துணி எல்லாத்தையுமே ஏத்த வீட்டில் போட்டது. அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால ஏத்த வீட்டில் குப்பையை சேர்க்கிறது இன்னும் பெண்களுடைய நிலைமைகளாக இருக்கிறது. குப்பை தொட்டின்னு இருக்குது, அப்ப கொட்டும் இடம் என்று இருக்கிறது, அதுல கொட்டாம தமது வீட்டு கழிவுகளை ஏத்த வீட்டில், அண்டை வீட்டில் இப்படி கொட்டக்கூடிய ஒரு அண்டை வீட்டுக்கார பெண் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த உலக வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக மாறிவிடும். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நான்காவது அல் மர்கபுல் ஹனீவு, அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாகனம். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னா எப்படிப்பட்ட வாகனம் என்று சொன்னால், விரைவாக செல்லக்கூடிய ஒரு வாகனம். விரைவாக என்று சொன்னால் சில பேர் தமது கட்டுப்பாட்டை மீறி செல்லும். அப்படிப்பட்ட வாகனம் இருக்கக்கூடாது. தமது கட்டுப்பாட்டை மீறி வெருண்டோடக்கூடிய, விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய, மனிதனை கொல்லக்கூடிய வாகனம் இருக்கக்கூடாது. அந்த வாகனம் இருக்க வேண்டாம். மிதமான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம் இருக்க வேண்டாம். அந்த வாகனத்தில் நீ பயணிக்கின்ற பொழுது நீ கீழே விழுந்து காலை உடைச்சிடக்கூடாது. அப்படி உடைச்சா அது கெட்ட வாகனம், நல்ல வாகனம் அல்ல. அந்த காலத்துல வாகனங்கள் என்று குதிரைகள், ஒட்டகங்கள், அப்ப இவைகள் தான் வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டன. இன்று எல்லாமே வந்து விட்டன, 2 வீலர் 4 வீலரு இப்படி எல்லாமே. அப்ப நாம வச்சிருக்கக்கூடிய அந்த வாகனம் மித வேகத்தில் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டாம். அதிபயங்கரமான வேகத்தில் சென்றால் அது விபத்தை ஏற்படும், அது உனது உயிரை பறித்துவிடும். உனது வாகனத்தை நீ பயன்படுத்துகிறாய், அந்த வாகனம் என்பது இறைவனுடைய சிந்தனையை தூண்ட வேண்டாம். இன்னைக்கு கார்ல நம்ம புறப்படுறோம், சினிமா பாட்டு போட்டா ஆன் பண்ணா சினிமா பாட்டா வருது. சினிமா பாட்டை ரசிச்சு கேட்டு டிரைவர் போய் எங்க போய் மரத்துல மோதி நம்மளை கவிழ்த்து விடுகின்றான். அப்ப அந்த வாகனம் இறைவனுடைய சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு கிராத்தை கேட்கலாம், குரானை கேட்கலாம், ஹதீஸை கேட்கலாம், பயானை கேட்கலாம். அப்ப நமது வாகனத்தை அப்படி அமைத்து இருக்கிறோமா? இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மகிழ்ச்சி தரக்கூடிய வாகனம் என்று சொன்னால் நீ அடையக்கூடிய அந்த இடத்தை அந்த வாகனம் உன்னை அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். நீ அடையும் சமயம் வரைக்கும் அந்த வாகனம் உன்னை இறைவனுடைய சிந்தனையிலேயே கொண்டு போய் செலுத்த வேண்டும். அந்த வாகனத்தின் மூலமாக அந்த வாகனம் கவிழ்ந்து அதன் மூலமாக உனது இடுப்பை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, மண்டையை உடைக்கிறது. அப்ப இது போன்ற விபத்துக்கள் ஏற்படக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட அந்த வாகனம் அமைய வேண்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இந்த நாள் தான் நற்பாக்கியம்.
ஒரு மனுஷனுக்கு இந்த நாலுமே கிடைச்சிருச்சுன்னா அழகாக வாழ்க்கை இருக்கும். தேவையான அளவுக்கு நல்ல மனைவி, நல்ல வீடு இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, நல்ல அண்டை வீட்டுக்காரன் தான். இதை தவிர ஒரு உலகத்தில் ஒன்று நமக்கு தேவையா? இதை தவிர எதுவுமே தேவையில்லை. இதை தவிர மற்றொன்று தேவை என்று சொன்னால் உனது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, உனது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காது என்பதனை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 4 துர்பாக்கியங்கள் ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிருச்சுன்னா ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்றோம், நம்ம மனசுல நினைப்போம். அவன் செத்து தொலைக்க மாட்டானா என்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் வந்துவிடும். அந்த 4 துர்பாக்கியங்கள் என்ன அப்படின்னா, கெட்ட அண்டை வீட்டுக்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். கெட்ட அண்டை வீட்டுக்காரன், தீய அண்டை வீட்டுக்காரன் உங்களுக்கு அமைவதை அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, நாம நல்லா இருக்கிறோம், நாம நல்ல மனுஷன், வம்பு தும்புக்கு போக மாட்டோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஹராமியா இருந்தா, மோசமானவனா இருந்தா, கொலகாரனா இருந்தா, குடிகாரனா இருந்தா நம்ம கஷ்டமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாம பாதுகாப்பா இருக்க முடியாது, நமது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது, நமது தாய்மார்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நீ வீடை கட்டு, வீடை கட்டுறதுக்கு முன்னால யோசி, பக்கத்துல யார் இருக்கான்னு பாரு, பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கான்னு பாரு, பக்கத்துல குடிகாரர் இருக்கானா பாரு. அந்த இடத்தை பார்க்காத, நல்ல இடமாக இருக்குதா, நல்ல ஏரியாவா இருக்குதா, உன்னை சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்களா, அதை தேர்வு செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விடம் கெட்ட அண்டை வீட்டுக்காரனும் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கெட்ட அண்டை வீட்டுக்காரன் என்று சொன்னால் எல்லா தொந்தரவும், டிவியில படம் பார்ப்பான், ஏதாவது போடுவான், சவுண்டை கூட்டுவான், நம்மளால தொழ முடியாது, ஓத முடியாது. சின்ன குழந்தைகள் இருக்கும், சின்ன குழந்தைகள் தூங்க முடியாது. வயசான பெற்றோர்கள், நோயாளிகள் இருப்பாங்க, படுத்த படுக்கையில் இருப்பாங்க. என் வீட்டை நான் ரேடியோவை கூட்டிருக்கிறேன், டிவியை கூட்டிருக்கிறேன், உனக்கு என்னையா வேலை கேப்பனா இல்லையா? அப்ப நல்ல அண்டை வீட்டுக்காரன் உனக்கு எந்த விதத்திலும் அவன் நோவினை தரமாட்டான். கெட்ட அண்டை வீட்டுக்காரனாக அமைந்தால் அவன் மூலமாக இந்த உலகத்திலேயே உனக்கு துன்பங்கள், துயரங்கள், நரகத்தில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள் தீய அண்டை வீட்டுக்காரனம் இருந்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 2வது துர்பாக்கியம் அப்படின்னா கெட்ட மனைவி. கெட்ட மனைவி என்று சொன்னால் எல்லா விதத்திலும் நோவினை தருவாள், உன்னை சந்தோஷமாவே இருக்க மாட்டாள். சொல்லுவாங்களா இல்லையா, எனக்கு 2 கண்ணு போனா எதிரிக்கு 1 கண்ணு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவள் உனக்கு மனைவியாக அமைந்தால் நினைச்சு பாருங்க, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது, நிம்மதியா படுக்க முடியாது. எல்லா விதத்திலும் அவள் கருப்பிலும் உனக்கு துரோகம் செய்வாள், உனது சொத்திலும் உனக்கு துரோகம் செய்வாள், குடும்ப விஷயத்திலும் துரோகம் செய்வாள், தொழில் விஷயத்திலும் துரோகம் செய்வாள், எல்லா விஷயத்திலும் துரோகம் செய்வாள். உனக்கு கட்டுப்பட்டே நடக்க மாட்டாள், உன் சண்டைக்கு வருவா, வாயாடியா இருப்பா. அப்ப இப்படிப்பட்ட மனைவி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அத்துன்யா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தாஇ துன்யா அல் மராத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது சிற்றின்பம், அழிந்து போகக்கூடியது, கடந்து போகக்கூடியது. இந்த உலக சிற்றின்பங்களில் மிகப்பெரியது, மிகச் சிறந்தது நல்ல மனைவி வாய்க்கிறது, பொருள் வாய்க்கிறது 2வது, சொத்து சோகம் கிடைக்கிறது 2வது. நல்ல மனைவி கிடைச்சாலே எல்லா சொத்துமே கிடைத்து விடும், குழந்தை வந்துடும், அந்த பாக்கியத்தின் மூலமா நீ பணக்காரன் ஆயிடுவ. நல்ல மனைவிதான் அடிப்படை என்பதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கெட்ட மனைவி அமையவே கூடாது, நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். 3வது துர்பாக்கியம் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உனது வாகனம், அந்த வாகனத்தில் நீ பயன்படுத்த பஞ்சரா போயிருது. உனது வாகனம், நீ வாகனத்தை பயன்படுத்தின யாராவது கொண்டு போய் இடிச்சிருத. உனது வாகனம் எங்கேயாவது போனா நடுக்காட்டில் நிக்குது, உனக்கு யாருமே உதவிக்கு இல்லை. இப்படிப்பட்ட பஞ்சரான, இப்படிப்பட்ட பழைய அந்த பித்தாள இரும்பு கடைக்கு போகக்கூடிய சில வாகனங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட வாகனங்கள்லாம் வைக்கக்கூடாது.
உனக்கு மகிழ்ச்சி தர வேண்டாம், இறைவனுடைய சிந்தனையை ஊட்ட வேண்டாம். இப்படிப்பட்ட இந்த பழைய பன்னாடை வாகனங்கள் இறைவனுடைய சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய அந்த வாகனத்தை ஆன் பண்ணா பஜாருக்கு தான் போறான், பள்ளியாசலுக்கு வர மாட்டான். அந்த வாகனத்தை ஆன் பண்ணால் உலக காரியங்களில் மூழ்கிறார்கள், இறைவனை தேடி வரமாட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாகனம் உனக்கு அமைந்தால் அதை தூர தூக்கி போடு. இப்படிப்பட்ட வாகனம் உனக்கு எல்லா விதத்திலும் ஆபத்து, இதை இறைவனிடமிருந்து பாதுகாப்பு கோருங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. நான்காவது, நெருக்கடியான வீடு. நெருக்கடியான வீடு அப்படின்னா நீ படுக்க முடியாது, உன் மனைவி படுக்க முடியாது, யாரு வந்தா தங்க முடியாது. இப்படி நெருக்கடியான வீடு, இந்த நெருக்கடியான வீடு இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6க்கு 6 இருந்தாங்க அப்படின்னா அது பேணுதல், அது வேற விஷயம். ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் ஒரு வீடை கட்டும் பொழுது முன்னால கொஞ்சம் இடம் விடுறது, பின்னால கொஞ்சம் இடம் விடுறது, நல்ல விசாலமா கட்டுறது, ரூம விசாலமா கட்டுறது, இப்படி இருக்க வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, சொந்தங்கள் வந்தாலும் பந்தங்கள் வந்தாலும் விருந்தாளிகள் வந்தாலும் எல்லோருக்கும் இடம் தரக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய விசாலமான வீடு இருந்தது என்று சொன்னால் அது நல்ல பாக்கியம். நெருக்கடியா இருந்துச்சுன்னா எவனுமே வரமாட்டான், யாருமே எட்டி பார்க்க மாட்டா. செத்து போனா கூட 4 பேர் சந்தாக்க தூக்க வரணும், எவனுமே வரமாட்டான். அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடியான அந்த இல்லங்களில் இருந்து நீங்கள் இறைவனிடம் பாதுகாப்பு கோருங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த 4 நற்பாக்கியங்களை, எந்த நற்பாக்கியம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டார்களோ அந்த 4 நற்பாக்கியங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்க வேண்டாம். எந்த துர்பாக்கியங்கள் பட்டியலிட்டார்களோ அதிலிருந்து எல்லா முஸ்லிம்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்து அருள் புரிய வேண்டாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.